என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உன்னுடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றார். அவன் தகப்பனும் தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவன் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவன் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றார். ஓகே. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தர் யோசேப்பை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு ஒரு கவர்னராக அந்த தேசத்துல அவர் மாறி அநேக ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக மாறுறார். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே திருமணமாகிறது. யோசேப்பினுடைய மனைவி பேர் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. யோசேப்பினுடைய மனைவி பேர் ஆஸ்னா. ஓகே, யோசேப்பினுடைய மனைவி பேர். அப்போ யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. மூத்த பிள்ளை பேர் என்ன பேர்? மனாசே. மூத்த பிள்ளை பேர் என்ன பேர்? மனாசே. மனாசே. இரண்டாவது பையன் பேர் என்ன? எப்ராயிம். எப்ராயிம். சிறுமிப்பட்ட தேசத்திலே கர்த்தரை அழுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி, அந்த என் தகப்பன் வீட்டு துக்கத்தை கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்த பையனுக்கு மனாசே என்றும், நான் சிறுமிப்பட்ட தேசத்திலே கர்த்தரை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று அந்த 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அற்புதத்தின் அடையாளமாக பெயர் இடுகிறார். அப்போ கானான் தேசத்துல அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, தகப்பன் வீட்டுல இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்களும் யோசேப்பினுடைய தகப்பனாரும் எங்க வர்றாங்க? எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. அப்போ யாக்கோபினுடைய இஸ்ரவேல், யாக்கோபினுடைய மறுபெயர் இஸ்ரவேல். அப்போ அவர்கள் யார்? யாக்கோபு மரணம் அடையும் போது அந்த கடைசி ஆசீர்வாதத்துக்காக எப்ராயிமையும் மனாசேயையும் யார் கொண்டு வர்றா? யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துறார். அப்போ அந்த ஒரு சம்பவம் நடக்குது, நல்லா தெரியும். மனாசேயை பார்க்கலும் எப்ராயிமை கர்த்தர் என்ன செய்கிறார்? யாக்கோபின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அண்ணனை காட்டிலும் அதிகமா என்ன செய்வான்? தம்பி, அதாவது எப்ராயிம் பெருகுவான், அவருடைய சந்ததியார் திரளான ஜனங்களாய் மாறுவாங்க. ஒரு பெருக்கம், ஒரு திரள் கூட்டமா மாறுவாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, நன்மையை காண்பாங்க. இதுதான் எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு உதவும். எப்படி? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு உதவும். நீங்க சொப்பனத்துல ஒரு வீட்டுல ஒரு 2 கிலோ அரிசி இருக்கிற மாதிரி பார்த்தா, அந்த சொப்பனத்துல பார்த்த அரிசி எடுத்து சமைக்க முடியுமா? சொல்லுங்க, சமைக்க முடியுமா? முடியாது. இப்போ அது போலதான் இவனுடைய வாழ்க்கை இருக்கு. வாக்குத்தத்தம் என்னவோ மிகப்பெரிய அளவில் இருக்கு. உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை இருக்கு தாசில்தாராக, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க. என்னது என்னது? ஆசை இருக்கு தாசில்தாராக, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல நிறைய ஆசை இருக்குதானே? எப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரணும் அப்படின்னு நிறைய ஆசைகள். நம்ம ஆண்டவர்கிட்ட மனதுருகி பிரார்த்தனை பண்ணும்போது ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யறாரு? சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு இல்லையா? இப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றுட்டு ஆறுதலோட செல்லும் போது ரியாலிட்டியில நிறைய நேரங்கள் நமக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு. அது ஆண்டவர் சொல்றது ஒண்ணு, வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன்ல, இது என்னதுன்னா ஐஸ் கேக். என்னது என்னது என்னது? சொல்லுங்க. ஐஸ் கேக். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு போடுது, எதிர்பார்ப்பு. என்னது? அது எப்படி இருக்கு? அந்த எக்ஸ்பெக்டேஷன் போட்டதுல அந்த பூனை பொம்மை எப்படி இருக்கு? கேக். அது ஐஸ் கேக் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஆனா ரியாலிட்டி உண்மையில எப்படி இருக்கு? நாம எப்படி இருக்கு? அலங்கோலமா இருக்கு. எப்படி இருக்குங்க? அது உருகி ஒரு மாதிரி, அது 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 எடுத்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை கை வைத்து பார்த்தோம். இப்படி இருக்க ஆசை, ஆனா இருக்கிறது என்னமோ இப்படி கை வைத்துக்க. யாரும் கை வைக்கலையா? அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இல்லையா? அவ்வளவு மோசமா இல்லையா? உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் நிறைவேறிச்சா? நிறைவேறிட்டே இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா? அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா? அப்ப கை வைத்துங்க. உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா? அக்கா உங்களை தானே, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சா? அந்த நேரத்தில் நிறைவேறிச்சா? ஃபுல்லா நிறைவேறிச்சா? நீங்க எதிர்பார்த்த அந்த பிளஸிங்ல நீங்க இருக்கீங்களா? நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழல்கள்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கு. பாருங்க, எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க சுத்தல, ஏசர், எலையா, பெராயா, பெரியா. 4 பிள்ளைங்க. எப்ராயிமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. ஆனா இந்த 4 பிள்ளைங்கள்ல நடுவுல இந்த ஏசா, எலையா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுறாங்க. 2 பிள்ளைங்க என்ன செஞ்சிடறாங்க? இறந்து போயிடுறாங்க. வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம்
7ஆம் அதிகாரம் 20-23. எப்ராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தலர், இவனுடைய குமாரன் பேரேத், இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் எலாதா, இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரன் சுத்தலர், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூரருடைய ஆடு மாடுகளை பிடித்து போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். ஓகே, பாருங்க, ஆண்டவர் அவருக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? எதுவுமே பேசாம நடந்தது. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? சொல்லல உங்களுக்கு என்ன சொன்ன வாக்கு கொடுத்தாரு? பெருகுவான். என்ன வாக்கு கொடுத்தாரு? பெருகுவான், மிகுதியாய் பெருகுவான், மிகுதியாய் பெருகுவான், தேசத்துல ஆசீர்வாதமா இருப்பான். ஆனா இதுதான் எதிர்பார்ப்பு. என்னது எதிர்பார்ப்பு? பெருகுவார் அப்படிங்கிறது இதுதான் எதிர்பார்ப்பு. இதுதான் இது எதிர்பார்ப்பு தான் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா நடந்தது என்னது? நடந்தது என்னது சொல்லுங்க. பெருகுவார் அப்படின்னு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு கடைசியில் பார்த்தா புள்ள செத்து போச்சு. என்ன இருந்துச்சு? புள்ள, 2 பிள்ளைகள். ஒரு சில சொல்றாங்க 2 புள்ள செத்து போச்சு, சில சொல்றாங்க அந்த யாரு நான் உங்களுக்கு காட்டணும்ல சுத்தலா ஏசர். அந்த வசனம் எழுதுங்க. சுத்தலா அது யாருன்னா சுத்தலா, ஏசர், எலியா. இவங்க 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. எதுக்கு இறந்து போயிட்டாங்க? எதனால இறந்து போனாங்க? பக்கத்து நாடு பெலிஸ்திய தேசம். இந்த பக்கத்து நாட்டுல போய் ஆடு பிடிக்க போயிருக்காங்க. பக்கத்து நாட்டுல போய் ஆடு பிடிக்க போயிருக்காங்க. ஆடு பிடிக்க போகும்போது பெலிஸ்திய காத்தூரானா யாரு? காத்தூரை சார்ந்தவர் யாரு? பைபிள்ல சொல்லுங்க. காத்தூரை சார்ந்தவர் யாரு? ஆபிரகாம். காத்தூரை சார்ந்தவர் யாரு? கோலியா. யாரு? காத்தூரை சார்ந்தது யாரு? கோலியா. அந்த கோலியாத்தினுடைய பரம்பரையில இவங்க போய் சண்டை போயிருக்காங்க. அந்த சண்டையில என்ன நடக்குன்னா வீட்டுல இடம் விழுந்துச்சு. என்ன செஞ்சிச்சு? வீட்டுல என்ன செஞ்சிச்சு? இடம் விழுந்துச்சு. வீட்டுல பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. இப்போ வாக்கு தத்தம் இப்படி சொல்லப்பட்டுச்சு. வாக்கு தத்தம் இப்படி சொல்லப்பட்டுச்சு. எப்படி? இப்படி சொல்லப்பட்டுச்சு. ஆனா நடந்தது இப்படி. எப்படி? இப்படி. வாக்கு தத்தம் இருக்குது, நடந்தது இப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நிறைய வாக்கு கொடுத்தாலும் சில நம்முடைய தவறுகள் நிமித்தமா நாம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து உண்மையில இப்படி இருக்க வேண்டிய நாம எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? ரியாலிட்டி இப்படிதான். நிறைய குடும்பங்கள்ல பார்த்தாச்சு. இப்படிதான் கண்ணெல்லாம் வெளியே தள்ளி வாயெல்லாம் எப்படா அப்படிங்கிற நிலையில இப்படிதான் சூழல்கள் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்துல எப்ராயிமுடைய நிலையை பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 1 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எப்ராயிம் வந்து என்ன செய்றாரு? அநேக நாள் துக்கம் கொண்டாடுகிறார். ஏன்னா வீட்டுல பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. வீட்டுல இறந்துட்டாங்க. 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. வீட்டுல சுத்தலா யார் இறந்துட்டாங்க? வீட்டுல சுத்தலா, எத்சேர், எலியாத். அந்த பெரியா விட்டுங்க. இந்த 3 பேரும் இறந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ பிள்ளை இல்ல. என்னல? பிள்ளை இல்ல. அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு. அப்பதான் ஒரு புலவர் இருக்கு. கடைசில ஒரு புலவர் இருக்கு. 23ஆம் வசனம் 1 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஒரு புலவர் இருக்கு. அந்த பிள்ளைக்கு பேர் பெரியா. என்ன பேரு? பெரியா. இந்த பிள்ளைக்கு பேர் என்ன? பெரியா. பெரியா சொல்லுங்க. பெரியா சொல்லுங்க. பெரியா. பெரியா பெரியா. இது இப்படி தான் பேசி அவன் மண்டையில போக. பெரியா அவன் எதுக்கு பேர் வச்சிருக்கிறாருன்னா துக்கத்தின் நாட்கள்ல இந்த பையன் எனக்கு பிறந்தான். இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. என்னது? இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. நம்ம சில நேரம் பைக்ல ஓட்டும்போது வீட்டுல சண்டை போட்டோம்னா கோவத்தை எதுல காட்ட தெரியுமா? எதுல காட்டும்? பைக் வேகமா போயிட்டு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காங்களா, அவங்க சண்டை போட்டு உங்க பிள்ளைங்க பேக்ல வந்து ஈஸியா எடுத்துட்டு பாத்தீங்களா? நீங்க எதை காட்டி தெரியுமா? பெண்கள் அங்க அந்த சட்டியில காட்டுறீங்க. கரண்ட் எடுத்து ஓங்கி அந்த பானையில ஓங்கி ஒரு அடி எடுத்து அப்பவே தெரிஞ்சுக்கணும். பாத்திரத்துல சிங்கிள் வந்து பாத்திரம் உருண்டுச்சுன்னா வீட்டுல கோபமா இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு. சோ அப்போ என்ன பண்றாரு? ரொம்ப தன்னுடைய வருத்தத்தை எது மேல காட்டுறாருன்னா தன்னுடைய பிள்ளையின் மேல காட்டுறாரு. அவர் எப்படி புலம்பிருப்பாரு? சங்கீதம் 77:5-9. சங்கீதம் 77:5-9.
பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன். ரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அவருடைய ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே. நான் பெருகுவேன், நான் உயர்வேன். ஒரு பாட்டு உண்டு. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். இப்படியே போகும். இந்த பாட்டு பாருங்க, இப்படிதான் பழகிருப்பார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்லாம் எங்க? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே? இங்க தாவீது புலம்புறது போல அவரு புலம்பியிருப்பார். ஆண்டவர் நித்திய காலம் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் மற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ அப்படின்னு சொல்லி புலம்பி இருப்பார். இப்படி புலம்பி இருக்கும்போது அவருடைய சூழல்களை எப்படி அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, புலம்பல் நெருக்கமான நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்களேன். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். என்ன பிள்ளை என்னைக்கு பேர் வைக்கிறாரு? தன் பெண்ஜாதியிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் என்ன பேர்? பெரியா. அந்த பிள்ளைக்கு பேரு பெரியா அப்படின்னா ஈவில். பெரியா அப்படிங்கிற பேரை யாருமே வைக்க மாட்டாங்க. யூதாஸ்ங்கிற பேரை யாராவது வைப்பீங்களா உங்க பிள்ளைக்கு? ஏன் வைக்க மாட்டீங்க சொல்லுங்க? யூதாஸ் பேரை ஏன் வைக்க மாட்டீங்க? பீட்டர், ஜான், ஆண்ட்ரூஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஏன் யூதாஸ் யாரும் பேர் வைக்கிறது இல்ல சொல்லுங்க? நான் பேசாம போயிடும் இறங்கி வெளியே. அது ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படிதானே? அதே மாதிரி பெரியாங்கிற பேருமே ஒரு நல்ல பேர் கிடையாது. என்ன பேரு? வேதனையினுடைய காலத்துல பிறந்த பையன், கருதலை அல்லது சொல்றது அமாவாசை அல்லது ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பேர். அந்த பேரை தான் தன் பிள்ளைக்கு வைக்கிறார். இதே மாதிரிதான் இன்னொரு அம்மாவும் ஒரு பேர் வைக்கிறாங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துக்கம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பொதுவா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எப்படி நம்ம நடந்துப்போம் சொல்லுங்க? பிரச்சனை நடந்துச்சுன்னா நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி நடக்காம சூழல்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பிறர் மேல பழி போடுவோம். என்ன செய்வோம்? பிறர் மேல பழி போடுவோம். இங்க எப்ராஹிம் வந்து தன் பிள்ளை மேல பழி போடுறாரு. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யாவேசுடைய அம்மா சொல்றாங்க, நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவேஸ் என்று பெயரிட்டார். பெரியா பிறந்த நேரத்துல எப்படி குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையை அடைந்ததோ, அதே போல யாவேஸ் பிறந்த நேரத்துல யாவேசுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையில அந்த குடும்பம் இருந்துச்சு. அப்போ அந்த குடும்பம் இருக்கும்போது எல்லாருமே இந்த புள்ள பிறந்த நேரம் சரியில்லை. இந்த நம்ம வாழ்ற ஊர்ல பாக்குறோம்ல, வீடு வாசல் சரியில்லை, வீடு கிழக்கு பார்த்து வீடு தெற்க பார்த்து வாசல் இருக்கக்கூடாது, கிச்சன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, பீரோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இப்படி ஒவ்வொரு வழிய வீட்டு மேல போடுறத நம்ம செய்யறோம் பாக்குறோம். சில வீடை விட்டு கூட மாறி இருப்பாங்க. அப்போ அதே போலதான் இங்க பாருங்க, பெரியாவின் மேல பழி போடப்படுகிறது, யாபேசின் மேல பழி போடப்படுகிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 9ல இருந்து 19ல இருந்து 21ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஏலி இறந்து போகிறார். ஏலி இறந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த குடும்பத்துல நடந்த ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல படிக்கிறோம். என்ன நடக்குது? ஏலி இறந்து போய் உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டு என்ன நடக்குதுங்க? வாசிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21. பயப்படாதே, ஆண்களை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதனை சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய வாகனம் அவருடைய புருஷன் இறந்து போனபடியினால் அவர் மகிமை இஸ்ரவேலுக்கு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று மகிமை போயிடுச்சு. உள்ள பிறந்துச்சு சொல்லி பிள்ளை உள்ள பிறந்துச்சு அப்படின்னு பிள்ளையின் பேர்ல ஒரு சந்தோஷமும் இல்ல. என்ன சொல்றா? இக்கபோ என்ன சொல்றாங்க? இக்கபோ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று என்று சொல்லி பிள்ளை மேல அங்க ஒரு பழி போடுறது. இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை. அப்போ நிறைய நேரத்துல நாமளும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோம். அடுத்து பாருங்களேன்,
அல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28 29 வசனம் சொல்லுது, லாமேக்கு 182 வயதான போது குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். என்ன பாருங்க, சில நேரங்கள்ல பிள்ளை மேல கை போடுறாங்க, சில நேரங்கள்ல பிள்ளை மேல பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. நீ தான்ப்பா அந்த குடும்பத்தை எடுத்து கட்டணும், நீ தான்ப்பா அந்த குடும்பத்தை, இந்த புள்ள பிறந்த நேரம் நல்ல நேரம், எப்படியாவது நம்ம குடும்பம் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லி பிள்ளையின் மேல நம்பிக்கை வைக்கிற நிறைய சூழல்களை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அதாவது துக்கமான ஒரு தீங்கு உண்டான ஒரு நேரத்துல பிள்ளை மேல பெரியா அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்ப அந்த குடும்பத்துல எல்லாருமே இந்த பெரியாவை வித்தியாசமா தான் பார்த்துருப்பாங்க. பெரியாவை வித்தியாசமா தான் செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, இவன் பிறந்த நேரத்துல நம்ம குடும்பத்துல அநேக துக்கங்களும் அநேக பாடுகளும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்திருக்க கூடும். எப்ராஹிம் யோசித்திருக்க கூடும். அப்படிதான் வசனம் சொல்லுது, அவர் அநேக நாள் துக்கம் கொண்டாடினார் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு நாள் உள்ள வீட்டுல குடும்பத்துல சாவு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அநேக நாள் துக்கம் கொண்டாடி கொண்டே இருக்கிறார். கைவிட்டாரோ மறந்தாரோ என்று நீ சொல்வானே, அந்த மாதிரி ஆண்டவர் மறந்துட்டாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நீ நிறைவேற போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் பெருகுவே. என்ன சொல்வார்? பெருகுவே. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என்னுடைய தாத்தா என் தலை மேல கையை வச்சு சொன்ன வாக்குத்தத்தம், நான் ஒரு பெரிய திரள் கூட்டமாவே, நான் பெரிய ஜனக்கூட்டமாவே, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் உயர்ந்த நிலையில இருப்பேன் என்று சொல்லி என் பேரில் என் மேல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நிலை குலைந்து உருக்குலைந்து வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பேர்ல அவர் சலிச்சு கொள்றத பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரியான நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அவர் பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? அநேக 1 நாளாகமம் 7:22 வசனத்துல படிக்கிறோம், அவர் அநேக நாள் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, ஆறுதல் சொல்ல அநேகர் வர்றாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்ல வருகிறதை பார்க்கிறோம். ஆறுதல் சொல்ல வருகிறார். மனிதர்களுடைய ஆறுதல் எப்படிங்க இருக்கும்? நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க போது மனிதர்களுடைய ஆறுதல் எப்படி இருக்கும்? வசனம் பாருங்க, யோபு 13ஆம் அதிகாரம் 42ல யோபு சொல்றார். யோபுவினுடைய வாழ்க்கையில எப்படி பின்னாலே போகாதீங்க, முன்னால வாங்க, சேர்ந்து உட்கார்ந்து போட்டுக்கல, ஏன் பின்னாலே போறீங்க? அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, யோபு சொல்றார், யோபுக்கு ஆறுதல் சொல்ல வர்றாங்க. யோபு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். என்ன சொல்றாரு? காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டை. ஆபரேஷன் நல்லா நடந்துச்சு, ஆனா அந்த நோயாளி என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிட்டார். நிறைய பேர் நமக்கு சொல்ற ஆறுதல் இப்படிதான் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 13:42 சொல்றாரு, காரியத்துக்கு உதவாத வைத்தியர். யோபு 16:2 சொல்றாரு, அலட்டுண்டாக்குகிற தேச்சரவாள. ஏப்பா நீ வாயை மூடிட்டு நீ ஆறுதலே சொல்ல வேண்டாம். ஆறுதல் சொல்ல வரவங்க ஆறுதல் சொல்றதில்ல. நிறைய நேரங்கள்ல அது எதனால வந்துச்சு, இதனால வந்துச்சு, அதனால வந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படியாச்சு சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லி இருக்கிற மனசமாதானத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இருக்கிற மனசமாதானத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, பொதுவா ஆறுதல் சொல்ல வர்றவங்க நிறைய நேரங்கள்ல யோபு 13ஆம் அதிகாரம் 7:8 யோபு சொல்றார், நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? அவருக்கு ஓதாட்சியை பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? ஏங்க ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சு, ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு, ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆறுதல் சொல்ல வர்றாங்கல்ல, இவங்க சொல்ற காரியம் விதமா இருக்கும். நீ ஒழுங்கா நடக்கல, நீ கடவுளுக்கு உண்மையா இல்ல, நீ கடவுளுக்கு பயந்து நடக்கல, அதனாலதான் கடவுள் உனக்கு இந்த நியாய தீர்ப்பு உன் வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. உன் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நீ நடந்ததுனால, நீ எப்படிலாம் நடந்து கொண்டாய், அதனாலதான் உன் வாழ்க்கையில இந்த மாதிரியான வேதனையான காரியங்கள், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல்கள் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு செல்வார்கள். அவங்க பொதுவா ஆறுதல் சொல்ல வர்றவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. கர்த்தர் நல்லவர், என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் நல்லவர். ஆனா நீ நல்லவன் கிடையாது, நீ ஒழுங்கா நடக்கல, நீ தேவனுக்கு பிரியமா நடக்கல, நீ ஒழுங்கா பைபிள் படிக்கல, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல. தேவனை உயர்த்தி நம்மை தாழ்த்தி குற்றப்படுத்துவார்கள். என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் பலனையும் இழந்த நாம இன்னும் பலனை இழந்து ரொம்ப சோர்வான நிலைக்குள்ள வந்துருவோம். சங்கீதம் 46:6 தாவீது சொல்றாங்க. சங்கீதம் 46:6 சொல்றாரு, தாவீது சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்க வந்தால், இந்த ஆர்லிக்ஸ் பாட்டை தூக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா? நம்ம ஆஸ்பத்திரியில கிடக்கும்போது ஆர்லிக்ஸ் பாட்டை தூக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அதுதான், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் என்ன பேசுவாங்க? என்னாச்சு? காய்ச்சல் எத்தனை நாள் இருக்கு? கொரோனாவா?
அது இப்படியா அப்படியான்னு பேசி ஆறுதல் நம்ம கிட்ட நல்லா சொல்லிட்டு போயிட்டு வெளியே போய் சொன்னோம். அந்த டிக்கெட் வந்து வெளியே சொன்னோம், இந்த டிக்கெட் தேராது. என்ன செய்யும்? என்ன சொல்லுவாங்க? இந்த டிக்கெட் தேராது, இது ஒழுங்கா இல்ல, இது ஒழுங்கா உடம்ப பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 8ஆம் வசனம். தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. பொதுவா மனுஷன் சொல்ற ஆறுதல் சொல்ல வர்றவங்களுடைய நிறைய பேர் இந்த கேட்டகரியில் வைக்கிறார். உண்மையா ஆறுதல் சொல்றவங்க இருக்கிறாங்க, உண்மையா நமக்காக ஜெபித்து நமக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறவர்கள் இருக்கதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல அதை மறக்கல. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு பாருங்க. எப்ராஹிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகிறார். அப்போ மனிதர்களால ஆறுதல் ரொம்ப படுத்த முடியாது, மனிதர்களால ரொம்ப ஆறுதல் என்ன செய்ய முடியாது, படுத்த முடியாது. அப்போ மனிதர்கள் கொடுக்கிற ஆறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா காரணம் கண்டுபிடிப்பாங்க, எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, தேவனை உயர்த்தி நம்மை என்ன செய்வாங்க, குற்றவாளியாக்குவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு முடிவுரையே எழுதிடுவாங்க, இனி பிழைக்க மாட்டோம், இனி இவன் பிழைக்க மாட்டான், இனி இவன் வாழ்க்கையில தேர்வதற்கான வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எப்ராஹிமுக்குள்ள பயங்கர ஒரு சோர்வு இருந்திருக்கும். எப்ராஹிமுக்கு ஒரு பயங்கர சோர்வு இருக்கும். நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்துக்கு மாறா சூழல்களும் காரியங்களும் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில முதலாவது வருவது சோர்வு, முதலாவது வருவது துக்கம், இரண்டாவது வருவது என்னது சோர்வு. இரண்டாவது வருவது என்னது சோர்வு. சோர்வு இல்லாத, சோர்வே இல்ல உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து பார்ப்போம். சோர்வே இல்லப்பா நான் உற்சாகமா இருக்கிறேன் கை வைத்துங்க, ஒரு ஆத்மா கூட இல்ல. அப்போ வசனம் சொல்லுது சோர்வு எல்லாரும் வருது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 24:10 படிக்கிறோம், நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறியது. அல்லேலூயா. நீ சோர்ந்து போக கூடாது. ஒரு பாட்டு உண்டு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. கலாத்தியர் 6:3 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்ம வாழ்க்கையில எதிர்மறையான சூழல்கள் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் என்று ஒன்று இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஆறுதல் சொல்ல வருகிறவர்கள் நமக்கு எதிர்மறையான காரியங்களை சொல்லி நம்மை இன்னும் சோர்வுக்கு உட்படுத்தும் போது, நம்மை இன்னும் பலவீனத்துக்கு உட்படுத்தும் போது, நமக்குள்ள ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. அதுல முக்கியமா அந்த சோர்ந்து போகாத இருந்த ஒரு நபரை பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4-6 வசனம் சொல்லுது. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4-6 அவங்க 8:4 கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் என்ன பண்றாங்க, கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். டயர்ட், சோர்வு தான், பலவீனம் தான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பலம் இல்லதான், அப்படியே முடங்கி விழுந்து விடுகிற சூழல் தான். ஆனாலும் கர்த்தரை நம்பி அவர் போகிறார். பெரும் படையை எதிர்த்து வெறும் 300 பேரோட போறாருங்க. எத்தனை பேரோட போறாரு? வெறும் 300 பேரோட போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு வந்தது சோர்வு, அவருக்கு உடல் பலம் குன்றி போகிறது, ஆன்ம பலம் குன்றி போகிறது. அவர்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் என்ன செய்யல, நிறுத்தவில்லை. நம்மள அநேக ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சின்ன போராட்டம் வந்துச்சுன்னா, முதல்ல நாம நிறுத்துறது எதை நிறுத்துறோம் சொல்லுங்க? நாம நிறுத்துறது எதை நிறுத்துறோம் சொல்லுங்க? ஜெபம் பண்றதை நிறுத்துறோம். எதை நிறுத்துறோம்? ஜெபம் பண்றதை நிறுத்துறோம். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னது, நான் குற்றமில்லாமையில, நான் விருதாவாக குற்றமில்லாமையில என்னுடைய கைகளை கழுவி நான் பிரயாசப்படுறேன், என்ன பிரயோஜனம்? நான் உத்தமமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஆலயம் வரதை நிறுத்துவோம். அடுத்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்றதை நிறுத்துவோம். அடுத்து ஆலயம் வரதை நிறுத்துவோம். அடுத்து அப்படியே பின்மாற்றத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆனா இவர் பாருங்க என்ன பண்றாரு, ரொம்ப டயர்டா இருக்கிறார். டயர்டா இருக்கும்போது உதவி கேட்கிறார். பக்கத்துல ஒரு உதவி கேட்கிறார். 5ஆம் வசனம், அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாவாகிய சேபாவையும் சல்மனாவையும் பின் தொடர்கிறேன் அப்படின்றார். அவர் சொல்றாரு, அப்பா உனக்காக தான் நான் சண்டை போடுறேன். என்னது,
உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் என்ன செய்றேன், பிரயாசப்படுறேன். நாங்க போகிற வழியில ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது. என் கூட இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே எனக்கு இல்ல. இப்ப அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? நமக்காக ஒருத்தன் முன்னால நாம சண்டை போட முடியாது. ஆனா நமக்காக ஒருத்தன் நின்று நமக்காக போராடி கொண்டிருக்கிறான். நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய சேமத்துக்காக, நமக்கு உதவியாக ஒருத்தனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. அவன் நமக்காக பிரயாசப்படுறான். அப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். உதவி என்ன செய்யணும்? ஒரு பாட்டு உண்டு. யாரோ செய்யட்டும் நமக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும், என்றே சுயமாய் வாழ்வதினாலே. யாரு செய்யட்டும் எனக்கு என்ன வந்து. இன்னைக்கு பெரும்பாலான திருச்சபையில் இருக்கிற நிலை இதுதான். திருச்சபையில் இருக்கிற நிலை இதுதான். யாரோ செய்யட்டும், நான் ஒத்துழைக்க மாட்டேன். அதுல பாருங்க, சுக்கோத்தின் பிரபுக்கள் என்ன சொல்றாங்க? உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேவா சல்முனா என்பவர்களின் கை என் கைவசமாயிட்டோ, உன் கைவசமாயிட்டோ, நாங்க உனக்கு உதவி செய்வதில்லை. உதவி செஞ்சதா என்ன நடந்துருங்க? இவங்க அவங்க மாத்திர சாப்பாடு போடுறது நடந்துருக்கும். சொல்லுங்க, சாப்பாடு போடுறது நடந்துருக்கும். இன்னும் அதிகமா அவர்கள் அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? சீக்கிரத்தில் அவர்கள் அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? வெற்றி பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். வெற்றி பெற்றிருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல வரணும். ஆமென். தேவனுடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும். திருச்சபை என்பது ஒத்துழைத்து நடக்கணும். தேவ பிள்ளைகளோடு, தேவ ஊழியர்களோடு என்ன செய்யணும்? கரம் கோர்த்து, தோள் கொடுத்து என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். பைபிள்ல போட்டிருக்க ஆரோன் ஊர் என்னவனாங்க? மோசேயுடைய கை அப்படியே நேரா நின்னுட்டு இருக்குது. அது மோசேயுடைய கை தாழும் போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க? தோற்று போறாங்க. மோசேயுடைய கை உயரும் போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க? ஜெயிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஆரோன் ஊர் என்ன பண்றாங்க? மோசேயுடைய கை என்ன பண்றாங்க? உதவி பண்றாங்க. பவுல் நிறைய சொல்றாரு. சுவிசேஷ விஷயத்துல அவர்கள் என்ன கூட வித்தியாச பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் கூட தோள் கொடுத்தார்கள் சொல்றாங்க. அசிங்க ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. அப்போ சோர்ந்து போகும்போது நீங்க ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? உங்களுக்கு மற்றவங்க உதவி செய்யறாங்களோ உதவி செய்யுங்க. உங்களுக்கு மற்றவங்க உதவி செய்யறாங்களோ உதவி செய்யுங்க. மற்றவங்க உங்களுக்கு தோள் கொடுக்குறாங்களோ தோள் கொடுக்கலையோ, உங்க ஓட்டத்தை நீங்க நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க ஓட்டத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. நீங்க சோர்ந்துட்டீங்க அப்படின்னா தேவனுடைய திட்டம் நம்மை கொண்டு நிறைவேறாது. ஹல்லேலூயா. இப்ப எந்த இடத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்படுதோ, திருச்சபையில இருக்கிற நீங்க தோள் கொடுக்கிறவங்களா இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு பின்னால என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா, ஒத்துழைக்கிறவங்களா, உதவி செய்கிறவங்களா, தேவனுடைய ராஜ்யம் அந்த பூமியில வரணும், தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறணும்னு ஒத்துழைக்கணும். ஜபத்துல தேவனோடு கூட தேவ ஊழியர்களுக்கு எல்லா வகையிலும் நீங்க உதவியா இருக்கும். அப்பதான் என்ன செய்யணும்? அவர்களுடைய இருதயமும் உங்களை குறிச்சு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நமக்கு பின்னால இருக்கிற பேர் நமக்கு பின்னால இருக்கிறாங்க, நம்ம இன்னும் முன்னால போகலாம், இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யலாம், இன்னும் ஒரு தேவனுக்காக சில காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்களால் ஓட முடியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்களுக்கு மற்றவர்கள் உதவியா இருக்கிறாங்க, உதவியா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக உதவியா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, குட் எக்ஸாம்பிள் என்ன பண்றாரு? சோர்வு வரும்போது கிதியோன் வந்து ஓட்டத்தை நிறுத்தல, விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்கிறார். ஆனா 1 ராஜாக்கள் 19:4 படிக்கிறோம். எலியாவுக்கு இப்படி ஒரு சோர்வு வருதுங்க. எலியாவுக்கு இப்படி ஒரு சோர்வு வருது. சோர்வு வரும்போது எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். இப்படியும் நடக்குது, அப்படியும் நடக்குது. ஹல்லேலூயா. இப்படியும் நடக்குது, அப்படியும் நடக்குது. ஆக நாம எப்படி நடக்கணும் என்பது தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய ராஜ்யம், தேவ திட்டம் இந்த பூமியில நிறைவேறுவதற்கு நாம முட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதபடிக்கு நாம தாங்கி பிடிக்கணும். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஒரு இந்த எப்ராயிமினுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்துக்கு மாறான சம்பவம் நடக்கும்போது எப்ராயிம் என்ன பண்ணாரு அப்படின்னா, பலிய வந்து பிறர் மேல போடுறாரு. ஹல்லேலூயா. பலிய வந்து என்ன செய்யறாரு? இந்த புல்ல பறக்கும் போது, இந்த புல்ல பறந்ததுனால, இந்த புல்ல பறந்த நேரம் சரியில்லை, என் குடும்பத்தில் தீங்கு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு அபச குணமான பெயரை இடுகிறார். அடுத்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தவர்களும் சரியான வகையில அவனை ஆறுதல் படுத்தி இருக்கவில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் அநேக நாள் துக்கம் கொண்டாடினான் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து அவர் சோர்ந்து போன ஒரு நிலையில இருக்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஓடணும். சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் நான் உங்களுக்கு
உதாரணம் சொல்றேன். கிதியோனை போல நம்ம என்ன செய்யணும்? இருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும், யார் உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும், யார் ஆதரவா இருந்தாலும் ஆதரவா இல்லாவிட்டாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியை செய்வதில் நாம ஊக்கமும் உற்சாகமுமா இருந்து தேவனுக்காக இருக்கணும். அல்லேலூயா. அதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில இப்படி இந்த படத்தை உங்களுக்கு காட்டணும்ல, எப்படி இந்த மாதிரி இருக்க வேண்டிய நிலையில இருந்து இப்படி இருக்கும்போது, தீங்கு உண்டாகும் போது, நம்முடைய வாழ்க்கையில ரியாலிட்டி இப்படி இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில இருக்கிற காரியம் இப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும்போது விசுவாசத்தை விடக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது. நேரம் இல்லாதனால சொல்றேன் பாருங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு சூழல் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கூட அவர் விசுவாசத்துல, 10ஆம் வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. என்ன பண்ணுங்க? விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழல் இருக்கும்போது நாம தேவனை குறித்து முறுமுறுப்போம். ஆனா எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கைகள் கட்டப்பட்டவர்களாய், கால்களில் விலங்கு மாட்டப்பட்டவர்களாய், உடல் முழுவதும் காயப்பட்டவர்களாய் இருக்கும்போது கூட அவர்கள் கைத்தட்டி பாடினார்கள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர்கள் கைத்தட்டி பாடினார்கள். அவர்கள் புலம்பல, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க, அவர்கள் துதிக்கிற பாட்டை பாடுறாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? துதிக்க தொடங்கின உடனே, ஹல்லேலூயா, துதிக்க தொடங்கின உடனே அவர்கள் கைகளில் கால்களில் இருக்கிற கட்டுகள் கலந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. அந்த கதவுகள் திறந்தது. அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போனது. ஆமென். ஆமென். ஆனா எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நாம முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு அப்பவே தெரியுங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, எனக்கு அப்பவே தெரியும், இது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்ல அப்படிதான் நம்ம பேசுறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அடுத்தபடி யாரையும் முடியறதில்ல. அப்படியே இருந்த நிலையில இருக்கிறோம், அல்லது இருந்த நிலையோடு இன்னும் கீழே இருக்கும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம். பாருங்க, பஞ்ச காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. எப்படிப்பட்ட பஞ்ச காலம் தெரியுமா? எப்படிப்பட்ட பஞ்ச காலம் தெரியுமா? எலிசாவின் காலத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. பெத்த பிள்ளையை சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம், உணவு பஞ்சம். அந்த அளவுக்கு தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. எதிரிகள் பட்டணத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். இப்பவோ எப்பவோ அப்படிங்கிற ஒரு நிலை தேசத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு ப்ராபசி வருது. ஷஹரஹா. என்ன வருதுங்க? ஒரு ப்ராபசி வருது. என்ன சொல்றாரு? ப்ராபசி என்ன சொல்றாரு? எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்றார். பஞ்சகாலம். என்ன சொல்றாரு? விலை மலிவா, கோதுமையும் வார்கோதுமையும் விலை மலிவா போகுது அப்படின்றார். அப்போ அந்த அந்த காவல், அந்த விசாரணைக்காரன், அந்த ராஜாவினுடைய மந்திரி ஒருத்தர் சொல்றான். என்ன சொல்றான்? அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி அந்த மந்திரி சொல்றான், தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டு பண்ணினாலும் இப்படி நடக்குமா என்றான். என்னங்க சொல்றாங்க? என்ன சொல்றான்? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு மாதிரி உருக்குலைந்து போயிருக்கோம், சாக போறோம், நீ வாழ போறன்னு சொல்ற, சாக போறோம், நீ வாழ போறன்னு சொல்ற. அப்போ சொல்றாரு, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கும். இததான் வேதம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது. ஆமென். வேதம் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது? விசுவாசம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம நான் தேவனிடத்துல வந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாத இடத்துல தேவனால் செயல்பட முடியாது. தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ
எதிர்மறையான சூழல்கள் இருக்கும்போது இப்படி சொல்லக்கூடாது. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு உதவுமா? ஆசை இருக்கு தாசில்தாராக, அதிர்ஷ்டம் இருக்குது கல்ல மேய்க்க அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆசை இருக்குது தாசில்தாராக, ஆசீர்வாதமும் இருக்குது தாசில்தாராக சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்ம சொல்லணும். அப்படி தேவனை நாம நம்பணும். தீர்க்க தரிசனத்தை அல்பமா நினைக்க கூடாது. தீர்க்க தரிசனத்தை அல்பமா நினைக்க கூடாது. எப்ராஹிமின் தலையின் மேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? யாக்கோபு தன்னுடைய வலது கையை எப்ராஹிமின் தலையின் மேல் வைத்து சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? இவன் பெருகுவான், இவனுடைய சந்ததி பெருகும், இவன் திரளான ஜாதியாய் மாறுவான் என்பதுதானே வாக்குத்தத்தம், என்பதுதானே வாக்குத்தத்தம். அப்ப பாருங்க, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க காத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல தாமதத்தின் மேல் தாமதம் வந்து கொண்டே இருக்கிறது போல் உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆண்டவர் நீங்க சொல்றாரு, அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா, அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? ஆதியாகமம் 17:14ல, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆண்டவர் சாராளுக்கு சொன்ன வார்த்தை, நீ தாயாய் மாறுவார். அல்லேலூயா. ஆனா அவ வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் தாயாய் மாறல, அவள் கிழவியாய் மாறி போனான். அவன் அவரது வசனம் சொல்லுது, நான் கிழவியா இருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, கிழவியா மாறினாலும் கர்த்தர் அவளுக்கு கருத்தரிக்க பலன் கொடுத்தார். அல்லேலூயா. கற்பம் தரிக்க அவள் பலன் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:21ல சொல்லுது, ஆண்டவர் விசிட் பண்ணி சொல்றாரு, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 என்ன சொல்லுதுங்க? ஆதியாகமம் 22:1-2 சொல்லுது. அதுல தெளிவா போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? தெளிவா போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? வாசிங்க. உங்களுக்கு டிஸ்ப்ளே பாருங்க. கர்த்தர் சொல்லியிருந்தபடி, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சம் வந்தார். அல்லேலூயா, ஆமென். சொல்லியிருந்தபடி, தேவன் சொன்ன வார்த்தையின்படி சாராள் மேல் கடாட்சம் வைத்தார். ஏன்னா வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, குறித்திருந்த காலத்திலே தேவனுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது. அந்த டைம் டேபிள் படிதான் ஆண்டவர் செயல்படுவார். அப்போ நீங்க தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதபடிக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை உறுதியாய் நம்புவீர்களானால் உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் உங்கள் கையில் தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் கையில் தவழும். அல்லேலூயா. உங்கள் கையில் உங்கள் வசமாய் அது தாண்டி வரும். அல்லேலூயா. அது தாண்டி வரும். அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பெறதுக்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் உடனே வந்துறாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு சில தகுதிப்படுதல் இருக்கிறது. வசனம் சொல்லுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தத்தை பெறும்படி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35-36 கடைசி வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டி இருக்குது? வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை இல்லாம தேவ சமூகத்துல வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. எப்ராஹிம் தன் குமாரர்களை இழந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு பாருங்க. வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 21 கூட எடுங்க. அந்த வசனம் சொல்ற பாருங்க. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அப்படியே திருப்பிங்க. ஷக்கரஹா. அதுல 23 படிங்க. பின்பு அவன் தன் பெண் ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவன் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றால், அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா பிறக்கிறார். என்ன சொல்றாரு? பெரியா பிறக்கிறார். இந்த பெரியாவின் சந்ததியில யார் பிறக்கிறார்? சேராள். அந்த 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 இத காட்ட பாருங்க. அந்த ஃபேமிலி ட்ரீயை காட்ட பாருங்க. பெரியாவினுடைய சந்ததியில சேராள் பிறக்கிறார். சேராள் பிறக்கிறார். இந்த படம் பாருங்க. பெரியாவினுடைய சந்ததியில யார் பிறக்கிறார்? சேராள். பெரியாவுக்கு மகள்களும் இருக்கிறாங்க, மகன்களும் இருக்கிறாங்க. இந்த சேராளை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேல்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினாள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க இந்த சேராள்? யார் தெரியுமா? சேராள் யார் தெரியுமா? பெரியாவினுடைய மகள். அல்லேலூயா. பெரியா ஒரு அவசரமாய் கருதப்பட்டவன். ஆனா அவன் மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் மூலமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. சேராளை பெறுகிறான். சேராள் 3 சிட்டியை பில்ட் பண்றான். ஒரு வீட்டை கட்டறதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை முடிச்சு பாரு வீட்டை கட்டிப்பாரு. ஒரு வீட்டை கட்டறதே இன்னைக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது 3 பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா. ஒரு பெண்ணா இருந்து அவள் சாதித்த காரியம் ஏராளம். அல்லேலூயா. அவள் கர்த்தரை கொண்டு கர்த்தருக்காக அவள் பெரிய காரியம் செய்தாள். இந்த சந்ததியில தான், இந்த சேராளினுடைய சந்ததியில தான் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றாரு, யோசுவா பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த சந்ததியில யார் பிறக்கிறார்? யோசுவா பிறக்கிறார். இந்த பெத்தோரோன் எப்படிப்பட்ட நகரமா இருந்துச்சுன்னா,
முக்கியமான சாலை வசதிகளை கொண்ட நகரம், வர்த்தக பாதைகள் கொண்ட நகரம், முக்கியமான ஒரு சிட்டியா இருந்ததுனால இந்த பட்டணம் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றதாக இருந்தது, மிகுதியான வருமானத்தை கொண்டதாக இருந்தது. எதிரிகளை துரத்தவும் தாக்கவும் யோசுவா இந்த பெத்தோரான் வழியா வரும்போது வசனம் சொல்லுது, நேரம்ல நான் சீக்கிரம் முடிக்கிறேன் பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்றாரா, பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடுகையில் அசக்கா மட்டும் ஓடுகிறவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த சேராளுடைய பட்டணத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தால் காத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை காத்தார், கர்த்தர் விடுவித்தார். சாலமோனின் காலத்திலே இந்த பட்டணம் அரணான நகரங்களாக மாற்றப்படுகிறது. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கோம். ஷகடா ரகடா லகடா லகடா. நிறைய பழமொழியை நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருக்கோம், நிறைய பழமொழியை நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருக்கோம். சொப்பனத்துல கண்ட அரிசி சொற்றுக்கு உதவுமா? ஆசை இருக்கு தாசில்தாராக, அதிர்ஷ்டம் இருக்கு கழுத மேய்க்க. இப்படின்னு எதிர்மறையாக உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், உங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாதது போல இருந்தாலும், உங்க வாழ்க்கை சீர்படுவதற்கு, உங்க வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத போதும் உங்கள் தேவனால அதை மாற்ற முடியும். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. வாக்குத்தத்தம் ஒளிந்து போவதில்லை. ஒருவேளை உங்களுடைய மனதுல நிறைய கேள்விகள் வரலாம். வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு போயிட்டோ, தேவன் மறந்தாரோ, தேவன் கைவிட்டாரோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கலாம், புலம்பி கொண்டிருக்கலாம். ஆறுதல் படுத்த வந்தவர்கள் அவசரமான வார்த்தைகளை உங்கள் மேல் வீசி எறிந்து கொண்டிருக்கலாம். நீங்களே ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி எதிர்மறையான விமர்சனங்களை உங்க வாயிலிருந்து நீங்க பிறப்பிக்கலாம். ஆனா தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர்.